அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நான் ஒரு கனவு கண்டேன். இரத்த ஆறு ஒன்று இருந்தது. அதன் நடுப்பகுதியில் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்து தப்பித்து கரையேற முயற்சி செய்கிறார். ஆனால் கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன் கையில் இருந்த கல்லை எடுத்து அந்த மனிதருடைய வாயில் வீசுகிறார். இதனால் அவரால் கரையேற முடியவில்லை. எப்பொழுதெல்லாம் அவர் கரையேற முயற்சி செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மீது கல் எறியப்படுகிறது. இவ்வாறே அவர் தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார். யார் இவர்? எதற்காக இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார் என்று நான் கேட்டேன். இவர் வட்டியை வாங்கி சாப்பிட்டவர் என்று எனக்கு பதில் சொல்லப்பட்டது என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சமூரா பின் ஜுந்தூப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1386. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய கனவுகளும் வஹி என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த கனவுகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறான். அந்த வகையில் யார் வட்டி வாங்கி சாப்பிடுகிறாரோ அவர் மறுமை நாளில் இவ்வாறு வேதனை செய்யப்படுவார் என்று இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. ஆற்றின் நடுப்பகுதியில் நின்று கொண்டு கரையேற முடியாமல் தத்தளிப்பது என்பது எந்த அளவிற்கு சிரமமான நிலை! அதுவும் இரத்த ஆறு. அதனுடைய வாடை எந்த அளவிற்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கும்! அதன் மைய பகுதியில் நின்று கொண்டு கரையேற முடியாமல் தவிப்பது என்பது மிக கொடூரமான நிலை. ஏன் இந்த நிலை? வட்டியோடு தொடர்பு வைத்திருந்ததால் தான் என்பதை அல்லாஹுவின் தூதர் விளக்குகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இவர் வட்டி வாங்கி சாப்பிட்டார், அதனால் இவருக்கு இந்த வேதனை. நாம் வட்டி கொடுக்கிறோம், அது குற்றமாகாது என்று சிலர் நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். அன்பானவர்களே, வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், வட்டி கணக்கு எழுதுபவர், வட்டிக்கு சாட்சி போடுபவர் அனைவரையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள் என்பதை பார்க்கிறோம். எந்த வகையில் வட்டியோடு தொடர்பு வைத்திருந்தாலும் அது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் போருக்கு அழைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான செயலாக வட்டியின் தொடர்பு விளங்குகிறது என்பதை கவனத்தில் வைத்து நம்முடைய வாழ்வின் எந்த கோணத்திலும் வட்டியோடு தொடர்பில்லாத ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோம். வட்டி இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது என்று சொல்பவர்களுடைய முகத்தில் கரியை பூசும் விதமாக வட்டியில்லா வாழ்வை நாம் தேர்ந்தெடுத்து கொள்வோம். வீண் செலவுகளை தவிர்த்தால் வட்டி இல்லாமல் மட்டுமல்ல, கடன் இல்லாமலும் வாழ முடியும் என்பதே உண்மை. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.